ஆன்மீக நண்பர்களே, இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், பழக்கமானவர்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். அதாவது எந்த எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்திருந்தீங்கன்னா தவறாமல் அம்பாளையும் முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்தீங்கன்னா செல்வமும் செல்வாக்கும் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது செல்வ வளம் தரும் செவ்வாய்க்கிழமை வழிபாடுங்க. உலகத்தில் பிறந்த யாவரும் 7 கிழமைகள்ல ஏதேனும் ஒரு கிழமையில பிறந்திருக்க வேண்டும். இதுல செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செல்வ செழிப்புடனும் வாழ்பவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் பூமி, இடம் போன்றவற்றுக்கு அதிபதிகளாகவும் இருப்பாங்க. ஏனெனா கிரகங்கள்ல செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் கிரகத்தை மங்களகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் என்பது ஒரு புனிதமான கிழமையாகும். பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுக்கப்படுவது இந்த கிழமையை தான். காரணம், இந்த கிழமை முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த தினமா இருக்கு. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த தினமான தினம். செவ்வாய்க்கிழமைகள்ல பிறந்தவர்கள் தைரியசாலிகளாகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் திகழ்றாங்க. குறிப்பா பல துறைகள்ல அவங்க பிரபலமா இருக்காங்க. காவல்துறை, மருத்துவம், மருந்து துறை போன்ற துறைகள்ல சாதனை படைத்தவர்களா இருப்பாங்க. செவ்வாய் வெறும் வாய் என்பது பழமொழி. செவ்வாய் வெறும் வாய் அப்படிங்கிறது பழமொழிங்க. ஆனா செவ்வாய் வருவாய் தரும் நாள், செவ்வாய் வருவாய் தரும் நாள் என்பது மறக்க முடியாத ஒன்று. செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களுக்கு எந்த வேலையையும் அறகுறையா செய்வது பிடிக்காது. தங்களுடைய தேவைகளுக்காக, பிற்கால தேவைகளுக்காக சிறிதளவுனாலும் சேமிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள். நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாகவும் ரகசியங்களை காப்பவர்களாகவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் பிறருக்கு கொடுத்து உதவும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த எண் ஆதிக்கத்தால் பிறந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இதுல கருத்தா பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையும் 1 எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் பல சிறப்புகளை பெற்றவர்கள். செய்யும் செயலை யாரிடமும் கூற மாட்டாங்க. சொன்னா தெரிஞ்சு போயிடும், அந்த வேலை முடியாது. நம்ம சாமர்த்தியமா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அந்த வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இப்படி பல்வேறு தொழில் செய்பவர்களாகவே இருப்பாங்க. செய்யும் செயலை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க. செய்த பிறகுதான் அடுத்தவர்களுக்கே தெரிய வரும். பல்வேறு தொழில் செய்பவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமையும் 2 எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் செய்யக்கூடிய செயலை சிறப்புற செய்ய வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு செயல்படுவாங்க. பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆன்மீக ரீதியா பல்வேறு ஈடுபாடுகள்ல செயல்படுவாங்க. இலகுவான தொழில் எதையும் செய்து எளிதில் லாபம் பெறக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. இலகுவான தொழில் செய்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய நண்பர்களாகவே இருப்பாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமையும் 3 எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் எந்த காரியத்தையும் நாணயம் தவறாதவர்களாகவும் நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிறது ஒத்தி வைக்காதவர்களாகவுமே இருப்பாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையும் 3 எண் ஆதிக்கம் கொண்டவர்களும் எந்த காரியத்திலையும் நாணயம் தவறாதவர்களாகவும் நாளைக்கு செஞ்சிடலாம் அந்த வேலையை அப்படின்னு ஒத்தி வைக்காதவர்களாகவுமே இருப்பாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமையும் 4 எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் யாம் பெற்ற இன்பத்தை
மற்றவரும் பெறணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருப்பாங்க. நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருப்பாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனையில தேவையில்லாம மூக்கு நுழைக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனையில தேவையில்லாம மூக்கு நுழைஞ்சு இடர்பாடுகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமையும் 5 எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் இந்த சுற்றி வளைத்து பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க. சுற்றி வளைச்சுதான் பேசுவாங்க. எதா இருந்தாலும் மற்றவர்களுடைய சொல்லிற்கு மதிப்பு கொடுக்க மறுத்துருவாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே சுற்று வளைச்சு பேசுவாங்க. அரசியல் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து செவ்வாய்க்கிழமையும் 6 எண் ஆதிக்கமும் கொண்டவர்கள் பேச்சு திறமையினால ஆச்சரியப்படும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாங்க. தனி தொழில் செய்து தனலாபம் பெற்றிருப்பாங்க. பெண்கள்னால பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலையும் உண்டு. இந்த செவ்வாய்க்கிழமையும் 6 எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் பேச்சு திறமை மிக்கவர்களாகவும் தனி தொழில் செய்வித்து தனலாபம் அதிகமாக கிடைக்கக்கூடியவர்களாகவும் பெண்கள்னால பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். அடுத்து செவ்வாய்க்கிழமையும் 7 எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் மிகச் சிறப்பு. சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க. பணம் சேமிப்பதில் குறிக்கோளா இருப்பாங்க. ஏமாற்ற நினைப்பவர்களையும் இவர்கள் ஏமாற்றி விடும் அளவிற்கு திறமைத்தாளிகளாக இருப்பாங்க. தன்னை நீங்க யாரும் ஏமாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு திறமைசாலிகளாகவுமே இருப்பாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமையும் 8 எண் ஆதிக்கமும் கொண்டவர்கள் வெட்டு ஒன்று துண்டு 2 அப்படின்னு துடுக்கா பேசக்கூடியவர்களாக திகழ்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு 2 அப்படின்னு சொல்லி துடுக்கா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடமை உணர்வு, கடின உழைப்பு கொண்ட உயர்வு பெற்றவர்களாகவே இந்த செவ்வாய்க்கிழமையும் 8 எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் இருப்பாங்க. முக்கியமா மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பாங்க. மனசாட்சிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அது சும்மா விடாது. தீங்கு செய்பவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் கொடுங்கோல் செய்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துபவர்களுக்கும் பிற உயிர்களுக்கு பாதகமாக இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரணம்ங்கிறது வராதுங்க. அப்போ அந்த மரணத்தை வெல்வது எப்படின்னா நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத எந்த ஒரு செயல்களையும் செய்ய வேண்டும். அப்போ செவ்வாய் எண்ணும் 8 எண்ணும் ஆதிக்கம் கொண்டவர்கள் மனசாட்சி உள்ளவர்களாகவே இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமையும் 9 எண் ஆதிக்கமும் பெற்றவர்கள் சுதந்திர மனப்பான்மை பெற்றவர்களாகவே இருப்பாங்க. தலைமை பதவிகள் இவர்களை தேடி வருங்க. தலைமை பதவிகள் இவர்களை தேடி வரும். பொது நலத்துல புகழ் குவிப்பவர்களாகவும் திகழ்வாங்க. பொது நலத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஆன்மீக நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிகவும் சிறப்பு. எந்த எண் ஆதிக்கத்துல பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்திருந்தா தவறாம அம்பாளையும் முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்தீங்கன்னா செல்வமும் செல்வாக்கும் மேம்படும். நன்றி ஆன்மீக நண்பர்களே.